வணக்கம் அத்தனை தமிழ் உறவுகளுக்கும். நம்ம சென்ற வீடியோவில் பார்த்தது போல் ஒவ்வொரு தமிழ் மன்னர்களாக நம்ம பார்க்க போகிறோம், அவர்களுடைய வரலாற்றை பார்க்க. அந்த வகையில் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகும் வரலாறு காவிரி பூம்பட்டினத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்த திருமாவளவன் என்னும் கரிகால் பெருவள சோழன் அவர்களுடைய வரலாற்றை சுருக்கமாக உங்களுக்கு கதை போல சொல்ல இருக்கிறேன். தொடர்ந்து பயணிப்போம். நான் உங்கள் ஜி.ஆர். சத்யா. எங்கிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரிகால் சோழனை பெற்றெடுத்த தாய் தகப்பன் அவங்க கதையிலேருந்து ஆரம்பித்தாதான் இது சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரிகால் சோழனுடைய தந்தை யார் அப்படிங்கிற கேள்விக்கு நேரடியாக நாம் விடை சொல்கிறோம். இளஞ்சேட்சினி என்கிற சோழ அரசன், இவர்தான் கரிகால சோழனுடைய தந்தை. ஆக கரிகால சோழனை பற்றியான வரலாற்றை நம்ம பார்க்குறப்ப நமக்கு எதெல்லாம் ஆதாரமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தமிழ் நூல்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஆதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருணராற்றுப்படை, அதுக்கப்புறம் பட்டினப்பாலை என்கிற நூல் கரிகால சோழனை பற்றியான ஆதாரங்கள் நிறைய எடுத்து வைக்குது. அதே போல் புறநானூற்றில் பார்த்திங்கன்னா சில பாடல்கள் கரிகால சோழனை பற்றி நேரடியாக கரிகால சோழன் அப்படின்னு சொல்லி சில பாடல் வரிகள் இருக்குது. நிறைய பாடல்களில் கரிகால சோழன் வாழ்ந்ததற்கான அவருடைய வீரத்திற்கான, அவருடைய கொடைப்பண்பிற்கான, அவருடைய ஆட்சி திறனுக்கான வெளிப்பாடுகள் அங்கங்கே உவமை போல சொல்லியிருக்காங்க. இளஞ்செட்சென்னி யார்? இந்த இளஞ்செட்சென்னி சோழ அரசன் இளஞ்செட்சென்னி. அவருடைய மனைவி யாருன்னு பார்த்தீங்கன்னா நாங்கூர், அதாவது தற்போது மயிலாடுதுறை அருகில் உள்ள சீர்காழி தாலுக்காவில் உள்ள நாங்கூர் என்னும் இடத்தில் தான் யார் பெண்ணெடுக்கிறா பார்த்தீங்கன்னா கரிகால் சோழனுடைய தந்தையாகி இளஞ்செட்சென்னி. அப்போ நாங்கூரில் மன்னர்கள் வாழ்ந்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இதில் தான் மிகவும் பண்பாடு மிக்கவராக, எளிமையானவராக இளஞ்செட்சென்னி இங்கே திகழ்கிறார். காரணம், இளஞ்செட்சென்னிக்கு பெண் கொடுப்பதற்கு ஏகப்பட்ட மன்னர்கள் வரிசையில் காத்திருந்தார்கள். ஆனால் இவங்களை எல்லாரையும் புறந்தள்ளிட்டு இளஞ்செட்சென்னி யாரை திருமணம் பண்ணிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் பூராகவும் அப்போது விவசாயம் செழித்தோங்கி இருந்தது. மக்களுடைய உணவு ஆதாரத்தை மதித்து அவர்களுக்கு சோறு போடுகின்ற வேளிர் அவர்கள் தான் விவசாய பெருங்குடி மக்கள். அந்த வகையில் அவங்கள மதிக்கும் பொருட்டு அவர்களுடைய மகளை திருமணம் செய்கிறார் இளஞ்செட்சென்னி. காலம் உருண்டோடுகிறது. இளஞ்செட்சென்னி நோய்வாய்ப்படுகிறார். இளஞ்செட்சென்னி நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது சோழ பகுதி, அதாவது இளஞ்செட்சென்னி எங்கிருந்து ஆட்சி செஞ்சார் அப்படி பார்த்தீங்கன்னா காவிரி பூம்பட்டினம், தற்பொழுது நாம் பூம்புகார் என்று அழைக்கக்கூடிய காவிரி பூம்பட்டினம், அங்கிருந்து தான் இளஞ்செட்சென்னி ஆட்சி செய்கிறாரு. அதுதான் இளஞ்செட்சென்னியின் தலைநகரமாக விளங்கியது காவிரி பூம்பட்டினம். இளஞ்செட்சென்னி வழி வந்ததால் கரிகால சோழனும் தன்னுடைய தலைநகரை பூம்புகாரிலிருந்து தொடங்குகிறார் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள், வரலாற்று குறிப்புகள், தமிழ் இலக்கிய நூல்கள் நமக்கு விளக்கி கூறுது. அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா இளஞ்செட்சென்னி படுக்கையில் அறையில் இருக்கார். காரணம், அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு. நாடு ஃபுல்லாகவும் அவங்களுக்கு பெரும் பீதி, பயம். ஏன்னா இளஞ்செட்சென்னிக்கு மகன் இல்லை. அதாவது இளஞ்செட்சென்னிக்கு பிறகு இந்த சோழ நாட்டை ஆள்வதற்கு அவருக்கு வாரிசு இல்லை என்ற ஒரே பயத்தினால மக்கள்லாம் அழுது புலம்புறாங்க. அதே போல் இளஞ்செட்சென்னியோட அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்களும் சான்றோர்களும் இதை பற்றி ஆலோசிச்சுட்ருக்காங்க. என்ன பண்ணுறது தெரியலையே. காரணம், அப்பொழுது பாண்டியர்களும் சேர மன்னர்களும் பெரும் படையுடன் தங்கள் நாட்டை விரிவுபடுத்தி கொண்டே வருகிறார்கள். யார்? பாண்டிய மன்னர்களும் சேரர்களும். சேரர்கள் தற்பொழுது உள்ள கருவூர் வரை
சேர மன்னர்கள் வந்துட்டாங்க. அப்போ சோழர்கள்ட்ட இளஞ்சேட் சென்னி இறந்து விட்டார் அப்படின்னா அடுத்த முடிவுடைய மன்னன் யார் அப்படிங்கிற கேள்விக்குறி அவங்க மனசில் அப்படியே ஆழ்ந்திருக்கு. இந்த வருத்தத்தோடு இருக்கிறப்ப அவங்களுக்கு ஒரே ஒரு நிம்மதி பெருமூச்சு. காரணம் என்னென்னா, அந்த அரசவையில் வேலை பார்க்குற ஒரு தாதி பெண் அங்கேருந்து வேகமாக ஒடியாடுறா. இங்கேருந்து அரசி அவங்கள்ட்டேருந்து வேகமாக வர்றா. வந்து அவள் ஒரு செய்தி சொல்கிறா. அந்த செய்தி தான் அரசி கர்ப்பமாக இருக்கிறாள் என்று. இந்த செய்தியை கேட்டவுடன் அமைச்சரவையில் உள்ள சான்றோர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் நிம்மதி பெருமூச்சு. ஏன்னா அடுத்தது ஒரு வாரிசு வந்துட்டார். சோழ நாட்டை ஆள்வதற்கு அடுத்த ஒரு வாரிசு வந்துட்டாங்க. ஆனால் இந்த செய்தியை வெளியில் அவங்க சொல்லவே இல்லை. காரணம் என்னென்னா, வெளியில் இந்த செய்தியை நம்ம சொல்லிட்டோம்னா பகைவர்கள், அதாவது சோழர்களுடைய வரலாற்றை அப்போ முடிச்சிடணும், இதோட முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நினச்ச நிறைய பகைவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த ராணியின் கருவை கலைப்பதற்கு காத்திருப்பார்கள், இல்லை அந்த குழந்தையை கொல்வதற்கு காத்திருப்பார்கள். அப்படிங்கிற இந்த கோபம், அப்படிங்கிற இந்த பயம் எல்லார்கிட்டையும் இருந்துச்சு. அதனால் இதை நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு மறைக்கிறாங்க. இங்கே உள்ள அரசவையில் உள்ள சான்றோர்களும் அமைச்சர்களும். பிறகு என்ன செய்வது, இந்த குழந்தையை எப்படி நம்ம வளர்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுக்குறாங்க? அங்கே தான் வராரு இரும்பிடை தலையார். யார் இந்த இரும்பிட தலையார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிய அரசவையில், அதாவது சங்ககால அரசவையில் சங்க புலவர்களுள் ஒருவர் தான் இந்த இரும்பிட தலையார் என்கிறவர். அவர் புலவர் மட்டுமல்ல, சோதிடத்தில் கைதேர்ந்தவர், பஞ்சாங்கத்தில் கைதேர்ந்தவர். அவர் அரசியின் சகோதரர் என்பது பெருமையான விஷயம். ஸோ அவர்கிட்ட தான் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. நீங்கள் தான் இந்த குழந்தையை என்ன பண்ணணும், யாருக்கும் பகைவர்கள் யாருக்கும் தெரியாமல் இந்த குழந்தையை வளர்த்து சோழ சிங்காதனத்தில் அமர்த்தி வைக்க வேண்டும் அப்படின்னு அந்த அரசவையில் உள்ள அமைச்சர்களும் சான்றோர்களும் அவங்ககிட்ட சொல்கிறாங்க. இந்த பொறுப்பை இரும்பிட தலையார் ஏற்கிறார். தனது சகோதரியுடன் புறப்படுகிறார் வனாந்திரத்தை நோக்கி. காடுகளில் வாழ்கிறார்கள் இருவரும். அப்பொழுதுதான் காலங்கள் கடந்து போகுது. அரசிக்கு அந்த பிரசவ டைம் வருது. பிரசவ நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. உடனே என்ன பண்ணுறாரு இரும்பிட தலையார், அருகில் உள்ள ஒரு மருத்துவரை அழைத்து வர்றாரு. அவர்கிட்ட சொல்கிறாரு, இப்போ நேரம் சரியில்லை, இன்னும் 3 நாழிகை சென்றுதான் இந்த சோழ வாரிசு பிறக்க வேண்டும் அப்படின்னு அந்த மருத்துவர்கிட்ட சொல்கிறாரு இரும்பிட தலையார். அதற்கு மருத்துவர் அதிர்ந்து போகிறார். இன்னும் 3 நாழிகை பொறுத்திருந்தால் அந்த அரசி இறக்க நேரிடும் அப்படின்னு சொல்கிறார். மறுபடியும் இரும்பிட தலையார் சொல்கிறார், இல்லை, இன்னும் 3 நாழிகை கழித்து இவன் பிறந்தால் சோழ நாட்டை ஆள்வான், மிகுந்த செல்வம் உடையவனாக இருப்பான், கொடைவளலாக இருப்பான், சிறு வயதிலேயே அதிக நாட்டின் மீது போர் தொடுத்து சோழ வரலாற்றை பெரிதுபடுத்துவான் அப்படின்னு அந்த மருத்துவர்கிட்ட இரும்பிட தலையார் சொல்கிறார். இதையெல்லாம் காதில் வாங்கிட்டு இருந்த அரசி தன் மூச்சை அடக்கி 3 நாழிகை பொறுத்திருக்கிறாள். அதுதான் அந்த வீரத்தாய் செய்த மிகப்பெரிய தியாகம். 3 நாழிகை செலுது. ஒரே அலறல் சத்தம், அந்த தாயினுடைய அலறல் சத்தம் கூடவே சேர்ந்து குழந்தையின் சத்தமும் கேட்குது. காவேரி பூம்பட்டினத்தில் உள்ள அமைச்சர்களுக்கும் சான்றோர்களுக்கும் ஒரே குழப்பம், பிறப்பது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று. ஆண் குழந்தையாக இருந்தால் ஈஸியாக என்ன பண்ணலாம், சிங்காதனத்தில் அவரை அமர வைக்கலாம். பெண் குழந்தையாக இருந்தால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் என்று யோசிக்கிறாங்க. யார்? அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்களும் சான்றோர்களும். ஆனால் அவருடைய கனவு பலித்தது. பிறந்தது ஆண் குழந்தை. கரிகால் பெருமாள் சோழன். காலங்கள் சென்று கொண்டிருக்கிறது. திருமாவளவன் வளர்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இரும்பிட தலையார்
தமிழ் நூல்களை பற்றியும் தமிழின் பெருமை பற்றியும் கற்பிக்கிறார். அத்தோடு இல்லாமல் அவனுக்கு வீர பயிற்சி அளிக்கிறார். அதாவது போரில் எப்படி போர் புரியணும், எப்படி சண்டை செய்யணும் அப்படிங்கிற பயிற்சியும் இரும்பிடத்தலையார் அவருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் சோழ வரலாறு எவ்வளோ சிறப்புடையது, சோழ மரபு எவ்வளோ சிறப்புடையது என்பதை ஒவ்வொன்றாக திருமாவளவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் இரும்பிடத்தலையார். காலங்கள் உருண்டோடுது. திருமாவளவன் வளர்ந்து கொண்டிருக்கிறான். திடீரென்று ஒரு நாள் இரும்பிடத்தலையார் என்ன பண்ணுறாரு, நான் காவேரி பூம்பட்டினம் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், அமைச்சர்களையும் அங்கே இருக்கிற சான்றோர்களையும் போய் நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு இரும்பிடத்தலையார் கிளம்புறாரு. இப்போ அந்த காடுகளில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியாரும் அந்த இளவரசனும் மட்டுமே அந்த வீட்டில் இருக்காங்க. சிறிது நேரம் கழித்து அரசி திரும்பி பார்க்கிறாள். அங்கே இளவரசனை காணவில்லை, திருமாவளவனை காணவில்லை. அரசி அடித்து கொண்டு அலறுகிறாள், என் மகனை காணவில்லையே, எங்கே போனான்னு தெரியலையே. சின்ன வயசுலேருந்து அரண்மனையில் வளர்க்காம காடுகளில் பொத்தி பொத்தி வளர்த்தோமே அப்படின்ட்டு அரசி கூச்சல் இடுறாங்க. அவங்களால என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்களுக்கு. காவிரி பூம்பட்டினத்திலிருந்து திரும்பி வரார் யார், இரும்பிடத்தலையார். அந்த அரசியின் சகோதரர் திருமாவளவனின் மாமா இரும்பிடத்தலையார் வரார். பார்த்து என்னம்மா என்ன ஆச்சு, ஏன் அழுகிற அப்படின்னு கேட்குறப்ப அரசி சொல்கிறார், எனது மகனை காணவில்லை என்று. இரும்பிடத்தலையாருக்கு கொஞ்ச நேரம் மூச்சை அடைந்து அப்படியே நிற்கிறாரு. இதுக்கா இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்னு. யார் அந்த குழந்தையை கொண்டு போயிருப்பாங்களே தெரியலையே. அவருக்கு பல சிந்தனைகள், இளவரசன் இறந்து போயிருப்பானா, யாராவது கொண்டு இருப்பாங்களா அப்படின்னு அந்த யோசனையிலே இருக்கிறார். உடனே அரசி சொல்கிறாங்க, இல்லை இல்லை, நீங்கள் நேரடியாக காவிரி பூம்பட்டினத்துக்கு போய் பாருங்கள். ஏன்னா இளவரசன் அப்பப்போ சொல்லிகிட்டு இருப்பான், நம்மளுடைய காவிரி பூம்பட்டினத்தையும் நம்மளுடைய அரண்மனையும் நான் பார்க்கணும் அப்படின்னு. அதனால் இளவரசன் அங்கே தான் போயிருப்பான் அப்படின்ட்டு அரசியார் சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு தலையாட்டி விட்டு நான் இளவரசனோடு வருகிறேன்னு புறப்படுறாரு. எங்கே புறப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா காவிரி பூம்பட்டினத்திற்கு போக முடியாது. எப்படி அங்கே போக முடியும்? அங்கே போயிட்டு இளவரசனை காண போயிட்டான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? எங்கு போவதென்று தெரியாமல் போய்கிட்டே இருக்கார். இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் இளவரசனை 2 மூடர்கள் கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. இளவரசன் காட்டில் தனியாக இருக்கும்பொழுது அதை கவனிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, 2 ஒற்றர்களும் என்ன பண்ணுறாங்க, இளவரசனை கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. கடத்திட்டு போய் ஒரு பெரிய பங்களாவில் அடைக்க பார்க்குறாங்க. ஆனால் இளவரசன் தன்னை கடத்தும் பொழுது ஐயோ என்று கத்தவே இல்லை. ஏன்னா அது சோழ வம்சத்துக்கு இழிவான ஒன்று இல்லையா. எப்படியோ தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பார்க்குறாரு திருமாவளவன். ஆனால் அவரால் முடியல. ஏனென்றால் அவர் ரொம்ப இளம்பிராயமான ஒரு சிறுவன். ஆனால் தூக்கி கொண்டு போகிற அந்த மூடர்கள் பெரிய பெரிய காலாமுகர் போல் இருக்காங்க. அவங்கள்ட்ட எப்படி தப்பிச்சு வர முடியும்? அந்த குழந்தை தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போயிட்டு ஒரு பெரிய வீடில் அடைச்சி வைக்கிறாங்க. அடைச்சி வச்சுட்டு வந்துடுறாங்க. அரசன் கரிகாலன் என்ன பண்ணுறாரு, முழிச்சு பார்க்குறாரு. அந்த வீடு கூரை வேய்ந்த வீடு, பல அடுக்கு கூரை வேய்ந்த ஒரு வீடாக அது இருக்குது. அந்த கூரையெல்லாம் பிச்சுட்டு வர முடியுமா அப்படின்னு முயற்சி செஞ்சு பார்க்குறான். அவனை தேடி அலைந்து கொண்டிருந்த இரும்பிடத்தலையார் சோழ நாடு பூராவும் தேடுகிறார். திருமாவளவன் கிடைக்கவில்லை. கடைசியாக சேர நாட்டின் ஒரு பகுதியான கருவூரை அடைகிறார். கருவூரில் ஒரு காட்டு பகுதியில் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு வீடு எரிந்து கொண்டிருந்தது. ஆம், திருமாவளவனை உள்ளிட்டு தாளிட்டு அந்த கூரைக்கு அந்த காலாமுகர்கள் தீ வைத்துவிட்டு அந்த சிறுவனை உயிரோடு கொள்ள துணிந்துவிட்டனர். உள்ளே சிறுவன் திருமாவளவன் கதறுகிறான். என்ன செய்வதென்று தெரியவில்லை. கூரை எரிகிறது, கொழுந்து விட்டு எரிகிறது, மூங்கில்கள் உடைகிறது, எரிந்து வெடிக்கிறது. கதவை உடைக்க பார்க்கிறான், முடியவில்லை. கடைசியில் மயங்கி விழுகிறான். தொலைவிலிருந்து பார்த்து கொண்டிருந்த
இரும்பிட தலையார் நேரடியாக ஓடுகிறார். ஓடி கதவை ஒரே உடைக்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா திருமாவளவன் ஒரு ஓரமாக நின்று நடுங்கி கொண்டு இருக்கிறான். பாவம், அந்த சிறுவன் என்ன பண்ணுவான், தன்னுடைய மாமாவை பார்த்தவனை ஒடியாந்து அங்கேருந்து ஒடியாரான். ஃபுல்லாக மேலே உள்ள மேற்கூரை எரிந்து தீ பிழம்பா கீழே கிடக்கு. அந்த தீயில ஒடியாரான் திருமாவளவன். கால் எரிகிறது. உடையது மாமவனை கட்டி பிடிச்சிக்கிறான். அதன் பிறகு இரும்பிட தலையார் அவனை கூட்டிகிட்டு போகிறார் அவர் வீட்டுக்கு. அங்கே தான் போய் கட்டிலில் படுத்திருக்கும் பொழுது விழித்து பார்க்குறான் திருமாவளவன். தன்னுடைய கால்கள் எரிந்து கரிக்கட்டை போல இருக்கு. உடனடியாக அங்கிருந்த மருத்துவர்களை அழைத்து வருகிறார் இரும்பிட தலையார். அந்த காலுக்கு வைத்தியம் பார்க்குறாங்க, கட்டு கட்டுறாங்க. கொஞ்ச நாள் சேர்ந்து அந்த கட்டையெல்லாம் அவிழ்த்து பார்க்குறாங்க. காயம் மாறிவிட்டது, இருந்தாலும் அந்த வடு அப்படியே இருக்கு. ஆம், அந்த சிறுவனின் கால் கரிக்கட்டை போல மாறிவிடுகிறது. அன்றுதான் திருமாவளவன் என்கிற ஒரு சிறுவன் கரிகால சோழனாக, கரிகால பெருவள மன்னனாக மாறுகிறான். ஆம், கரிகால சோழன் வளர ஆரம்பித்து விட்டார். இன்னும் கரிகால சோழனுடைய வாழ்க்கை வரலாறை தெரிந்து கொள்ள தொடர்ந்து பயணியுங்கள். இது உங்கள் GR சத்யா வழங்கும் RSK இன்வெஸ்டிகேஷன்.